இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லலாம். நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அப்பப்போ ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. நீ இது மாதிரி வேலை செய்யாத, இது மாதிரி வேலை செய்யி, நீ இப்படி படிக்கிறது சரியில்லை, உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன ஃபீட்பேக்? அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை நான் பாசிட்டிவாக எடுத்து அதை என்னுடைய மாற்றுதலுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதை பற்றி நான் சிந்திக்கணும். அதுக்கு தான் இன்ட்ராஸ்பெக்ஷன். மனிதனுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயம். உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது. 2 உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா லைஃப்பில் நீங்கள் எதை வேணால் சாதிக்க முடியும். பாம்பு விஷயத்துக்கு ஆன்டிடோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா பாம்பு விஷயத்துலேருந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. இதை போன்று உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு நண்பனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பேச்சை நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். இதேமாரி உங்கள் மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானம். இதற்கு நீங்கள் எந்த லெவலில் வேணால் உங்களால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ரீச் பண்ணுவீங்க. கடவுளை அடையணுமா அடையலாம், பணக்காரனமான ஆகலாம், ஒரு வெற்றியாளர் ஆகணுமா ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அதற்கு என் எண்ணங்களை உபயோகப்படுத்தணும்னா மாற்ற முடியும்.